doing so, the students of Mugavari aim to be champions of social service as well as trailblazers in their professional life. A video featuring few examples of such Mugavari students who have demonstrated this ability will be shown now. முகவரி ஒரு எளிய மனிதரோட முயற்சி இன்னைக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற பல மாணவர்களுக்கு முகவரியா மாறி இருக்கு. தன்னோட ஊர்ல 12th நல்ல மார்க் வாங்கின ஒரு பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்க முகவரி ரமேஷ் எடுத்த முயற்சியில இருந்து ஆரம்பிச்ச அவரோட பயணம் இயக்குனர் முருகதாஸ், அவரை தொடர்ந்து சைதை துரைசாமி மற்றும் பல நல்ல மனிதர்களின் உதவியுடனும் உறுதுணையுடனும் வளர்ந்து இன்னைக்கு படிக்கணும்னு நினைக்கிற பலருக்கு முகவரி தரக்கூடிய ஒரு புகலிடமா மாறி இருக்கு. மேலும் முகவரி மாணவர்களுக்கு அவங்க கல்வி உதவியையும் தாண்டி அவங்கள சமுதாய நோக்கமும் உள்ளவர்களா மாத்துது. அவங்க இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதற்கு உதாரணமா சில முகவரி மாணவர்களை பற்றி பார்ப்போம். பூபதி ராஜா முகவரி மூலம் படிச்சுட்டு இந்தியாவிலேயே கடினமான தேர்வுகளில் ஒன்றான UPSC சிவில் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று இந்தியன் ரயில்வே டிராபிக் சர்வீஸ்ல வேலைக்கு சேர்றாரு. அவர் 2017ஆம் ஆண்டு சேலத்துல ரயில்வே துறையில டிவிஷனல் ஆபரேஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வரக்கூடிய சதர்ன் ரயில்வேஸ் ஜெனரல் மேனேஜர் பூபதி ராஜா நல்ல வேலை செய்யறத பார்த்துட்டு, நீங்க ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்து ஏதோ ஒரு காரணத்தால செய்ய முடியாத ப்ராஜெக்ட் இருந்தா சொல்லுங்க, அதை நான் உடனடியா சாங்ஷன் பண்றேன்னு சொல்றாரு. அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சேலம் டு விருதாச்சலம் பயணிகள் ரயிலில் இருக்கக்கூடிய 8 கோச்சுகளை விட இன்னும் 4 கோச்சுகள் அதிகமாக சேர்க்கணும்னு பூபதி ராஜா சொல்ல ஜெனரல் மேனேஜர் அக்செப்ட் பண்றாரு. சேலம் டு விருதாச்சலம் வழித்தடத்துல 8 கோச்சா இருந்த ரயில் இப்போ 12 கோச்சா செயல்பட்டு வருது. இதனால அந்த பகுதியில உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள், மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நோயாளிகள், தினசரி வேலைக்கு செல்லக்கூடிய சாதாரண மக்கள் அனைவரும் பயனடைந்தாங்க. முகவரி மூலமாக படிச்சுட்டு டெட் எக்ஸாமில் தேர்வு பெற்று சின்ன சேலத்தில் உள்ள தெங்கியானத்தம்ங்கிற கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆங்கில ஆசிரியரா வேலைக்கு சேர்க்கிறார் நமது தாரணி. அந்த பள்ளியில தொடர்ச்சியா 3 வருடங்களாக 100% தேர்ச்சிய மாணவர்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்கு குறிப்பா இங்கிலீஷ் எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். ஆனா தொடர்ந்து 3 வருஷமா இங்கிலீஷ் பாடத்துல 100% தேர்ச்சி கொடுத்து வர்றத பார்த்த மாவட்ட கல்வி அதிகாரி அவங்கள பாராட்டுறாங்க. உங்க பள்ளிக்கு என்ன வேணும்னு கேட்க தாரணி அவர்கள் பள்ளி கட்டிடங்கள் பழுதா இருக்கிறதுனால பள்ளிக்கு புதிய கட்டிடங்கள் வேணும்னு கேக்குறாங்க. அவங்க கேட்டதால அந்த கோரிக்கைக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்கிறாங்க. இப்போ அந்த பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டு மாணவர்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துல படிச்சுட்டு வராங்க. சோழர்களின் தலைநகரமான தஞ்சாவூருக்கும் பாண்டியர்களின் தலைநகரமான மதுரைக்கும் இருக்கும் பேரும் புகழும் வஞ்சி என்று அழைக்கப்பட்டு சேரர்களின் தலைநகராகியிருந்த இன்றைய கரூருக்கு ஏன் இல்ல, இதுக்காக என்ன செய்யலாம்னு கரூர் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியராக வேலை பார்த்த முகவரியில் படித்த மணிமுத்து யோசிக்க, அதன் விளைவாக கரூர் மாவட்டத்தில் உள்ள தொல்லியல் வரலாறு சார்ந்த பொருட்கள் மற்றும் தகவல்கள் எங்கெங்கு உள்ளது என தேடி தேடி அருங்காட்சியகத்துக்கு கொண்டு வரார். குறிப்பா கரூர் மாவட்டத்தின் பழைய பெயரான வஞ்சிங்கிற பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டை அருங்காட்சியகத்துக்கு கொண்டு வராரு. அதோடு #selfie_with_karur மற்றும் படம் பார்த்து கதை சொல் போன்ற வரலாறு தொல்லியல் சார்ந்த போட்டிகளை நடத்துறாரு. இதன் மூலமா கரூர் மக்களிடையே கரூர் மாவட்டத்தினுடைய பழம்பெருமைகளும் வரலாற்று சிறப்பும் தெரிய வருது. இதனால் பொதுமக்கள் நிறைய பேர் அரசு அருங்காட்சியகத்தை பார்க்கிறதுக்கு வராங்க. இதனை கேள்விப்பட்ட கரூர் மாவட்ட ஆட்சியர் அருங்காட்சியகம் வந்து பாக்குறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாடகை கட்டிடத்தில் இயங்குற அருங்காட்சியகத்துக்கு சொந்த கட்டிடம் வேணும்னு கலெக்டர் கிட்ட மணிமுத்து கேட்க, இதுவரைக்கும் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த கரூர் அருங்காட்சியகம் மணிமுத்துவோட முயற்சியால சொந்த கட்டிடத்துக்கு மாறப்போகுது. முகவரியோட முக்கியமான பலமே மாணவர்களுக்குள்ள இருக்கிற நெட்வொர்க்கிங் தான். வேற வேற ஊர்ல உள்ள வெவ்வேறு
டிபார்ட்மெண்ட்ல வேலையில இருக்க நமது முகவரியோட மாணவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிட்டு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணமாக நமது வெற்றிவேல் வேளாண்மை துறை சார்ந்த பிரிவுல வேலை பார்க்கிறாரு. வேளாண்மை துறையில் இருந்து விவசாயிகளுக்கு வங்கி மூலமாக பணம் அனுப்புறாங்க. சில நேரத்துல பணம் விவசாயிகளோட வங்கி கணக்குல போகாம இருக்கும்போது நமது முகவரி மூலம் படிச்சு வங்கியில வேலை செய்யும் நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சு விவசாயிகளுக்கு சீக்கிரமா அவங்க வங்கி கணக்குல பணம் வர உதவியா இருக்காங்க. இது போல நமது முகவரி நெட்வொர்க் ஏழை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. முகவரியில முக்கிய அடையாளம் முகவரியின் மருத்துவ மாணவர்கள் தான். தமிழ்நாட்டுல எல்லா மருத்துவமனைகளிலும் முகவரி மாணவர்கள் மருத்துவராக இருக்காங்க. அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் தொடர்புல இருக்கிறாங்க. கோவிட் சமயத்துல பணம் உள்ளவங்க, இல்லாதவங்க, வயசானவங்க, சின்ன வயசுக்காரங்கன்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருந்தாங்கிறது நமக்கு தெரியும். அந்த சமயத்துல அரசு மருத்துவமனைக்குள்ள இருந்த நம்ம உறவினர்களோ நெருங்கிய நண்பர்களோ எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில முகவரியில இருந்த மாணவர்கள் அந்தந்த மருத்துவமனையில இருக்காங்கிறது இங்க நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருந்தது. உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க அரசு மருத்துவமனைக்குள்ள என்ன நிலைமையில இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம முகவரி மாணவர்கள் ரொம்ப உதவியா இருந்தாங்க. உள்ளவங்க நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களான்னு தெரிஞ்சு இங்க வெளியில நிறைய பேர் நிம்மதியா இருந்தாங்க. இது மாதிரி முகவரியில உள்ள மருத்துவ மாணவர்கள் நெட்வொர்க்கிங் வெளியில இருந்த நிறைய பேருக்கு பெரும் உதவியா இருந்துச்சு. நமது முகவரியில ட்ரஸ்டியா இருக்கிற டாக்டர் சந்தியா பிஜி நீட் பாஸ் பண்றாங்க. அவங்களுக்கு டெல்லியில எய்ம்ஸ்ல சீட் கிடைக்குது. நம்ம மொழி பேசுற சென்னைக்கே முதலா வரும்போது நமக்கு எவ்வளவு தடுமாற்றம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது மொழி தெரியாத ஊர்ல போய் அங்க இருக்கிற கல்லூரியில சந்தியா எப்படி படிக்க போறாங்கன்ற ஒருவித பயம் ரமேஷ் அண்ணனுக்கு இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில ஏற்கனவே அங்க இருந்த நமது முகவரி மாணவர் விக்னேஷ் டெல்லியில் உள்ள அக்ரி காலேஜ்ல PhD படிச்சிட்டு இருந்தாரு. அவர் கூட இன்னொரு மாணவர் சுரேஷ் வர்த்தமான் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் கூடவே இருந்து சந்தியாவுக்கு தேவையான அனைத்து உதவியையும் செஞ்சு கொடுக்கறாங்க. இதே போல டாக்டர் சந்தியா அவங்களுக்கு பின்னால டெல்லிக்கு மருத்துவம் படிக்க வந்த இன்னொரு மாணவியான தேவி பிரியாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செஞ்சு அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க. இதுதான் நம்ம முகவரியோட நெட்வொர்க்கிங் பலம். நமது முகவரி நிறுவனம் மாணவர்களுக்கு மட்டும் உதவி புரிகிறதா என்றால் அதையும் தாண்டி மாணவர்களின் மனதில் படிக்கும் பொழுதே சமூக நீதி, மனித நேயம், பிறருக்கு உதவுதல் போன்ற சிந்தனைகளை அவர்களின் மனதில் விதைக்கின்றனர். இவர்கள் அனைவரும் முகவரி என்ற ஒரு புள்ளியில சேர்ந்து அனைத்து மக்களுக்கும் தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. இது போல பலருக்கு முகவரி கொடுத்த முகவரியை உருவாக்கிய முகவரி ரமேஷ் தன்னை பத்தி எந்த ஒரு பப்ளிசிட்டியும் கொடுத்ததில்ல. அதுக்கு காரணம் இது எதுவும் தன் பணம் இல்ல, மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற பல நல்ல மனிதர்களுடையது. அதனால முகவரியில தன் பேர் மட்டும் தனியா இருக்க கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரு. இந்த அளவிற்கு இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய மாணவர்கள் நெட்வொர்க்காக இருக்கிற முகவரியோட அடுத்த கட்டமா அனைவருக்கும் சமமான தரமான கல்வியை கொடுக்கிற ஸ்கூல் ஒன்ன உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. மத்தவங்களுக்கு உதவுறது, எல்லாரும் சமம்னு ஏற்ற தாழ்வு இல்லாமல் பார்ப்பது, சகோதரத்துவம், இது எல்லாத்தையும் நாம குழந்தையில இருந்தே நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்தா மட்டுமே நம்ம அடுத்த தலைமுறை ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற பாகுபாடு இல்லாம வளருவாங்க. இது போன்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான முதல் முயற்சியே இந்த முகவரி ஸ்கூல். முகவரி, இது மனித நேயத்தின் முகவரி.